முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம். அதற்கு 4 முனை போட்டி அப்படிங்கிற அடிப்படையில் 4 கட்சியினுடைய பெயரை நம்ம குறிப்பிட்டிருந்தோம். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் கூட்டணி, நாம் தமிழர் கூட்டணி அப்படின்னு 4 கட்சி. மற்றவை இவர்களை தாண்டி இவர்களுக்கு இவங்களுடைய சப்போர்ட் இல்ல மற்றவை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம். அதுல அதிகபட்சமா நம்ம பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு 39 விழுக்காடு இளைய தலைமுறை, அதாவது முதல் தலைமுறை, இளைய தலைமுறை அல்ல முதல் தலைமுறை வாக்குகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திமுக கூட்டணிக்கு 26 விழுக்காடு முதல் தலைமுறையினர் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக கூட்டணிக்கு 18 விழுக்காடு முதல் தலைமுறையினர் நாங்க வாக்களிப்போம், அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 12 விழுக்காடு முதல் தலைமுறையினர் நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு முதல் தலைமுறை வாக்கு அதிகமாக இருக்கிறது. 39 விழுக்காடு முதல் தலைமுறையினர் நாங்க விஜய்க்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அதிகபட்சமா நாம பார்க்கக்கூடியது தமிழக வெற்றி கழகம். விஜய் ஒரு சினிமா நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நிலையில அது அவருக்கு ஒரு சாதகமாக அமைந்திருக்கிறது தேர்தல் களத்தில் அப்படிங்கறத இது நம்ம பார்க்கிறோம். இளைய தலைமுறை வாக்கு அப்படின்னு வரும்போது 18 இருந்து 30 வயதுக்குட்பட்டவர்கள், இவனுடைய வாக்கு யாருக்கு, இளைய சமுதாயம் வாக்கு யாருக்கு அப்படின்ற கேள்வி நாம கேட்டோம். அதுக்கு நாம வழக்கம் போல 4 முனை போட்டி அப்படிங்கிற அடிப்படையில் 4 ஆப்ஷன், மற்றவை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். அதுல திமுக கூட்டணிக்கு இளைய தலைமுறையினர், அதாவது 18 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளாக அந்த வயதுக்குட்பட்டவர்கள் திமுக கூட்டணிக்கு 28 விழுக்காடு பேர் வாக்களிப்போம், திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக கூட்டணிக்கு 20 விழுக்காடு இளைய தலைமுறையினர் சப்போர்ட் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்திற்கு வழக்கம் போல முதல் தலைமுறை போன்று இதற்கும் அதிகமாக தான் இருக்குது. தமிழக